அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையுமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் ஒரே விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 697 698. அறிவொரு வகை முதல் ஐவகை அறுவகை அரிதர வகுத்த அருட்பெருஞ்சோதி. முன்னே உயிரினத்தை நிலையியல் இயங்கியல் என இரு பிரிவாய் கூறி முடிவில் மெய்நிலையில் அயலறியா அனுபவம் விளங்கும் என்றதோடு நிறுத்தப்பட்டது. இப்போது வேறு ஒரு வகையில் உயிரின வடிவச் சேர்க்கையால் அறிவு வளர்கின்றதை ஈண்டு குறிக்கின்றார் நம் பெருமான். அறிவொரு வகை என்றதே ஓரறிவு நிலையை குறிப்பது. ஓரறிவு முதல் ஐந்தறிவு நிலை வரையும் ஒன்றாகவும் அதற்கு மேல் ஆறறிவு நிலையை மட்டும் வேறொரு பிரிவாகவும் கொண்டு குறிக்கின்றார். ஏனெனில் முதல் ஐந்தறிவும் பொறிபுலன் விளக்கம் தருபவையே. அவற்றினால் உண்மை சிறிதும் விளங்காது மெய்யின்பானுபவமும் ஏற்பட வழியில்லை. அடுத்து ஏற்பட்டுள்ள இந்த ஆறறிவு மனித பிறவியில்தான் யாவையும் நன்கு பகுத்தறியவும் உண்மையை உணர்ந்து பற்றி உயர் அன்பு ஒழுக்கம் பூண்டு கடவுள் இன்ப வாழ்வு பெற முடிவதாய் உள்ளதாம். ஆகவே இதனை தனித்தெடுத்து குறிக்கப்பட்டது. இதுபோலத்தான் திருவருளால் நம் திருவருட்பாவம் கூட முதல் 5 திருமுறை உலகியல் பக்தி நெருக்கு உரியதாகவும் 6ஆம் திருமுறை ஒன்றே அருளியல் பேரின்பானுபவத்திற்கு குறித்தாய் வெளியாக்கப்பட்டுள்ளது. ஆம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு